கன்னட திரையுலகின் பிரபல தயாரிப்பாளர் சௌந்தர்ய ஜெகதீஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்பட தயாரிப்பாளரின் திடீர் மறைவுக்கு காரணம் என்ன? கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் சௌந்தர்ய ஜெகதீஷ் அப்பு பப்பு, ஸ்நேகிதரு, ராம்லீலா, மஸ்த் மஜா மாடி உள்ளிட்ட பல படங்களை தயாரித்து புகழ் பெற்றவர். இவர் பட தயாரிப்பு மட்டுமின்றி ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார். பெங்களூருவில் ஜெட்லாக் என்ற பெயரில் பப் ஒன்றும் நடத்தி வருகிறார். சமீபத்தில் நடிகர் தர்ஷன் நடித்த காட்டேரா என்ற படத்தின் வெற்றியை கொண்டாட இந்த பப்பில் தான் பார்ட்டி நடத்தினார். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் பார்ட்டி நடந்தது குறித்து சுப்பிரமணிய நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 8 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஜெட்லாக் பப் பார்ட்டி கொண்டாடவில்லை, இரவு விருந்து மட்டுமே நடத்தியது என குறிப்பிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து வந்த நிலையில்தான் அந்த விபரீத சம்பவம் நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி இரவு பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவரது உடல் ராஜாஜி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு மருத்துவர் அவர் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். இது குறித்து மகாலட்சுமி லேஅவுட் காவல்துறையினர் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தயாரிப்பாளர் சௌந்தர்ய ஜெகதீஷின் மறைவிற்கு திரைத்துறையினர் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.